பராசர அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேல் சந்திரன் பேசுகிறேன். சந்திர பலம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு மிக முக்கியம். சந்திரன் பலகீனமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தா, மனபலம் குறைந்துவிடும், பயங்கள் அதிகரிக்கும். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தா, அஷ்டம சந்திரனாக ஜாதகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதேமாரி கோச்சார நிலையில் உங்கள் சந்திரன் பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டையும், அதேமாரி ஒவ்வொரு ஜாதகத்திலும் சந்திரன் பலமாக இருக்க வேண்டும். ஏன்னா, சந்திரன் தான் உடலுக்கு காரகன், மனசுக்கு காரகன். அதேமாரி சந்திரன் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் கெட்டிருந்தார்னா, அந்த சுறுசுறுப்பு தன்மை போயி சோம்பலாக இருக்கக்கூடிய தன்மை வந்துரும். இந்த மாரி ஒரு நிலைப்பாட்டுக்கெல்லாம் சந்திரனை பலப்படுத்துவது எப்படி? என்ற ஒரு நிலைப்பாட்டுக்காக இந்த பதிவுன்னு வச்சுங்களேன். இப்போ கோச்சாரத்தில் சந்திரன் உங்க ராசிக்கு 12 ராசிக்கும் எந்தெந்த இடத்துல பயணிச்சா எந்த மாரி ஒரு நிலைப்பாடு குடுக்கும் என்பது ஒரு பொதுவான ஒரு சாட்ட போட்டிருக்கிறேன். இருந்தாலும், ஒரு ஜனன ஜாதகத்தில் சந்திரனோட ஒரு மகா திசையில நடந்தா ஒரு யோகத்தை குடுக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா, அபரிவிதமான யோகத்தை அளிக்கக்கூடியது சந்திரன். அது வேகமாக செயல்படக்கூடிய ஒரே கிரகம் சந்திரன் தான். இருக்கிற கிரகத்திலேயே நவக்கோள்கள் 9 இருந்தாலும், அந்த 9 கோள்களிலுமே வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரே கிரகம் சந்திர கிரகம் தான். அப்ப அந்த சந்திரனோட ஒரு ஆதிபத்தியம் மிக முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா, லக்கினம் என்பது உயிரா இருந்தாலும் சந்திரன் உடல். உடல் நல்லா இருந்தா தான் நம் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ உடலை எப்பொழுதுமே ஆரோக்கியமா வைத்துக்கொள்வதில் ஒரு சந்திரனுக்கு மிக பிடித்தமான ஒண்ணுன்னு வச்சுங்களேன். அப்ப சந்திரனோட ஒரு தோஷத்தைலாம் போக்கக்கூடியது என்ன ஒரு நிலைப்பாட்டில போக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பாவ கிரகத்தோட சேர்ந்து இருப்பதுன்னா, அதான் பாவ கிரகம்னா எது? சூரியனோட சேர்ந்திருந்தாலும் அமாவாசை. அதேமாரி ராகுவோட சேர்ந்திருந்தாலும் அவரோட தன்மைய இழக்கிறார். கேதுவோட சேர்ந்தாலும் மன பாதிப்பை குடுக்கும். செவ்வாயோட சேர்ந்திருந்தால் சந்திர மங்கள யோகத்தை குடுக்கும். குருவோட சேர்ந்தாலும் குருமங்களத்தை ஏற்படுத்தி குடுக்கும். அப்ப இந்த சனியோட சேர்ந்திருந்தா புணர்ப்பு தோஷம் என்று ஒரு தோஷம். அதாவது சனியோட சந்திரன் சேரக்கூடாது ஒரு ஜாதகத்தில். இந்த மாரி ஒரு தோஷம்லாம் இருக்குதுன்னா ஜாதகத்தில், அ அந்த அவர்கள் திங்கட்கிழமை, அதாவது இந்த திங்கட்கிழமை வர வர சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாள் தான் சந்திரனுக்கே ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன கொடுத்த ஒரு நாள். இந்த நாள் தான் சந்திரனோட தோஷத்தை சந்திர கிரகத்துக்கு உண்டான தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு நாள்னால, இந்த சந்திரனால ஏற்படக்கூடிய தோஷத்தை போக்கக்கூடிய இந்த சோமவாரம் என்று சொல்லக்கூடிய தேய்பிறையா இருந்தாலும் சரி, வளர்பிறையா இருந்தாலும் திங்கட்கிழமை காலையில அ சிவபெருமானுக்கு ஸ்தலத்துக்கு போயிட்டு, அங்க சந்திரனுக்கு ஒரு பால், அதாவது சிவனுக்கு ஒரு பால் வாங்கி குடுத்துட்டீங்கன்னா, அந்த பால் அபிஷேகத்தை நீங்க பார்ப்பதும், அந்த அந்த சிவனுக்கு பால் வாங்கி கொடுப்பதும், இல்லாட்டி சிவனுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பதும், சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷத்தை அறவே போக்கக்கூடிய ஒரு தன்மையும், அதேமாரி சிவன நோக்கி தவம் இருந்தா சந்திரன்